வணக்கம். மக்காச்சோளம் வச்சு டேஸ்ட்டான ஒரு அடை செய்யலாம் வாங்க. இந்த அடை செய்கிறதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசியும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து நைட்டே ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சோளத்தை எடுத்து அதை நல்லா உதிர்த்துட்டு நல்லா 2 முறை கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்சர் ஜாரில் இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா, சீரகம், சோம்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துட்டு ஒரு முறை கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் உதிர்த்து வச்சுருக்கிற சோளத்தையும் ஊற வச்சு வச்சுருக்க அரிசியும் சேர்த்துட்டு கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அரிசியை பார்த்திங்கன்னா 2 முறையாக அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த அடை காலையில் செய்ய போகிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சுக்கோங்க. நைட்டில் செய்ய போகிறீங்கன்னா காலையில் ஊற வச்சுக்கோங்க. மாவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கூட 2 கரண்டி அளவுக்கு இட்லி மாவு சேர்த்துட்டு கூடவே மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இது அப்படியே புளிக்கட்டும். இட்லி மாவு சேர்த்திங்கன்னா அடை டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இல்லாட்டினா ஒரு அரை மூடி அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க.